திருவான்மியூரில் ஒரு பாப்புலரான கன்வென்ஷன் சென்டரில் ஒரு மேரேஜ் ஹாலில் இன்னைக்கு காலையில் 28ஆம் தேதி மார்ச் காலையில் தளபதி விஜய் அவர்களோட கட்சியை சார்ந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. அந்த ஃபங்க்ஷன் வந்து காலையில் 7 மணி 6:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கல்யாண சத்திரத்தை ஓட்டி இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிற யாருமே வெளியில் வர முடியல. தெரு ஃபுல்லாக காரை பார்க் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி 10th எக்ஸாம் எழுத போகிற பசங்கள்லாம் ரொம்ப அவஸ்தையாயிட்டாங்க. அதை கேட்க போனால் தேவையில்லாத வரமுறை இல்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. ரோட்டை மறைச்சி 2 கார், அந்த காரில் பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு தான் நம்பர் பிளேட்டே இருக்குது. அந்த நம்பர் பிளேட்டே என்னன்னு தெரியாத ஒரு கார். இதை போலீஸ்காரங்க அவங்க இருக்க டிராஃபிக் போலீஸும் சரி, இந்த போலீஸும் சரி, லா அண்ட் ஆர்டர் போலீஸும் சரி போய் சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன் இப்படியே தான் சொல்கிறாங்க தவிர்த்து அங்கே பிரச்சனையை கிளியர் பண்ணி விடணும்னு பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ விஜய் அண்ணாக்கு என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணவே உங்களுக்கு தெரியலை. ஒரு நோன்பு திறக்கிற ஃபங்க்ஷனையும் இப்படி தான் பண்ணீங்க. நிறைய நோம்பாளிகள் மண்டை உடஞ்சி வீட்டுக்கு போனாங்க. அப்போ ஒரு ஃபங்க்ஷனே ஆர்கனைஸ் பண்ண தெரியாத உங்களுக்கு அரசியலில் வந்து எப்படி ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் நடத்துவீங்க? காலையில் அந்த ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்க ஒரு சத்திரத்தில் நம்ம ஃபங்க்ஷன் வைக்கிறோன்னா, ஸ்கூலுக்கு போகிற பசங்க, எனி ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி, வீட்டை விட்டு வெளியில் வர்றவங்க, வேலைக்கு போகிறவங்க, இதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா? படத்தில் பக்கமாக டைலாக் பேசுகிறது முக்கியம் இல்லை. ரியாலிட்டியில் வரும்போது அந்த டைலாக்கை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் வைக்க ஆரம்பிங்க.